முதல்வர் பதவியை ராஜினாமா செய்தார் நவீன் பட்நாயக். ஒடிசா முதல்வர் நவீன் பட்நாயக் தனது பதவியை ராஜினாமா செய்தார். மொத்தம் 147 தொகுதிகளுக்கு சிறந்த சட்டம் பேரவை தேர்தலில் நவீன் பட்நாயக்கின் பிஜு ஜனதா தளம் 54 இடங்களில் மட்டுமே வெற்றி பெற்று தோல்வியடைந்தது. இதையடுத்து தற்போது ஆளுநரை சந்தித்த நவீன் பட்நாயக் தனது ராஜினாமா கடிதத்தை வழங்கியுள்ளார். 2000 ஆண்டு முதல் ஒடிசா பிரதமராக இருந்த அவர் தற்போது ஆட்சி அமைந்துள்ளார். சிபிசிஐடி அலுவலகத்தில் ஆஜரான கேசவ விநாயகம். சென்னை எழும்பூரில் உள்ள சிபிசிஐடி அலுவலகத்தில் பாஜக பொதுச் செயலாளர் கேசவ விநாயகம் நேரில் ஆஜராகி உள்ளார். நெல்லை பாஜக வேட்பாளர் நைனா நாகேந்திரனின் ஓட்டல் ஊழியர் சதீஷிடம் தாம்பரம் ரயில்வே நிலையத்தில் 4 கோடி பறிமுதல் செய்யப்பட்டது. வழக்கில் விசாரணைக்கு ஆஜராக கேசவ விநாயகத்துக்கு சிபிசிஐடி போலீசார் சம்மன் அனுப்பியிருந்தனர். சிபிசிஐடி போலீசார் சம்மன் அனுப்பியிருந்த நிலையில் அவர் இன்று ஆஜரானார். அண்ணாமலை மீது பாஜக மேலிடம் கடும் அதிருப்தி. அதிமுகவுடன் கூட்டணியை முறித்து தனியாக நின்றால் வாக்கு சதவீதத்தை அதிகரிக்கலாம் என அண்ணாமலை உறுதி அளித்ததால் அதற்கு சம்மதித்து பாஜக மேலிடம். ஆனால் தமிழகத்தில் ஒரு இடத்தை கூட வெல்லாமல் படுதோல்வி அடைந்ததால் பாஜக மேலுடன் அதிர்ச்சியில் உள்ளது. அதிமுகவுடன் கூட்டணியில் இருந்தால் ஆவது ஒரு சில இடங்கள் கிடைத்து இருக்கும் எனவும் அதை முறித்ததால் அண்ணாமலை மீது கடும் அதிருப்தி நிலவுவதாக தகவல் வெளியாகி உள்ளது. பிரதமர் மோடிக்கு ராமதாஸ் வாழ்த்து. பிரதமர் மோடிக்கு எக்ஸ் பதிவு மூலம் வாழ்த்து டாக்டர் ராமதாஸ் வாழ்த்து தெரிவித்துள்ளார். அதில் அவர் நேருக்கு பிறகு தொடர்ந்து 3வது முறையாக பிரதமர் பொறுப்பை ஏற்கும் முதல் தலைவர் நீங்கள்தான் என்றும் வளமான வலிமையான இந்தியாவை கட்டி எழுப்புவீர்கள், பொருளாதாரம், சமூக நீதி, வேலைவாய்ப்பு துறைகளில் புரட்சிகரமான திட்டங்களை செயல்படுத்துவீர்கள் என்று மக்கள் நம்புவதாகவும் கூறியுள்ளார். அனைத்து தொகுதிகளிலும் டெபாசிட் இழந்த நாம் தமிழர் தேர்தலில் ஒரு தொகுதியில் பதிவாகும் வாக்குகளின் 6இல் ஒரு பங்கு வாக்கு பெறவில்லை எனில் வேட்பாளர் டெபாசிட் செய்த வைப்புத் தொகையை இழக்க நேரிடும். இதுபோல தமிழகத்தில் 39 தொகுதிகளிலும் சீமானின் நாம் தமிழர் கட்சி டெபாசிட்டை இழந்துள்ளது. பாஜக 7, அதிமுக 6, பாமக 5, தேமுதிக 2 தொகுதிகளில் 6இல் 1 கூட பங்கு வாக்குகளை கூட பெறாமல் டெபாசிட் தொகையை இழந்து உள்ளன.